உங்க பையன் மாதிரி அப்பா அம்மாவை சங்கடப்படுத்திட்டு போய் மாமியார் வீட்டுல உட்காருங்க. பானுதான் இந்த விஷயத்த கோர்ட்ல வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்தை எதுக்கு அங்க கொண்டு போனீங்கன்னு எனக்கு புரியல. சத்தியமா புரியலமா. அரெஸ்ட் பண்ணிட்டு உடனே ஜாமீன் கொடுத்துட்டாங்கண்ணே சரவணனுக்கு. கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்க. ஏய் ஏய் சே நிறுத்து. யார் வீட்ல வந்து யாருக்கு சாபம் கொடுத்துன்னு கிடக்குற? ஏய் இங்க பார், நீ பேசாத. இது வெறும் சாபம் இல்ல. நிச்சயமா என் சாபம் பலிக்காம நான் விட மாட்டேன். ஏன் புருஷனை எல்லாரும் ஜெயில் கடுப்பு பாக்குறீங்களா? இங்க பார், ஒரு நிமிஷம் கூட அவரை ஜெயில் வாசல்ல மிதிக்க விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். ஏய் அப்புறம் எதுக்கு நீங்க வந்து கத்தின்னு கிடக்குற? போடி போய் உன் திறமை எங்க காமிக்கணுமோ, உன் வீரத்தை எங்க காமிக்கணுமோ அங்க போய் காமிடி. காட்டுறேன் என் திறமை என்னன்னு. இந்த மீனாட்சிக்கும் அங்க இருக்காளே பானுமதி, அவளுக்கும் காமிக்கிறேன் இந்த ஆனந்த் யாருன்னு. நித்யா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை எல்லாம் பேச வந்த. கட்ட பொண்டாட்டி கோர்ட்டுக்கு அனுப்பி ஏன் புருஷன் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க வந்து என்கிட்ட பேசுறியா? இங்க பார், என் தாலிக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டியோட தாலியை நான் காட்டுறேன் யாருன்னு. பெருசா சாபம் கொடுக்க வந்துட்டு ஏன் பொண்ணு தாலியா இருக்கணுமா? பாக்கல நீ யார் தாலியா இருக்கிறான்னு. எவ்வளவு தைரியம் பாத்தீங்க அவளுக்கு. இங்க வந்து இந்த எகிரிட்டு போறா. அண்ணா அவ ஏதோ பேசிட்டு போறா. அண்ணா 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 அவ லூஸ் மாதிரி ஓடிட்டு போறா. என்ன மாப்ள? என்ன சென்றல ஒண்ணு இல்ல. அண்ணா எனக்கு ஐயோ மாப்ள என்னாச்சுனா? அண்ணா மாப்ள சீக்கிரம் போய் ஓட்ட புடிங்க. சீக்கிரம் பாப்பா. அண்ணா ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. அண்ணா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுண்ணா. பாத்துருங்கம்மா. பாத்து வா. மா மா இத வந்துட்டப்பா. ஏய் வாடி. வர்றேங்க. இனிமே உனக்கு எந்த குறையும் வராதுமா. உள்ள போ. எதுக்கு நீ இப்ப கண் கலங்குற? உன்னை பிடிச்ச கெட்ட காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
சந்தோஷமா உள்ள போமா. போடா உள்ள கூட்டிட்டு போ. வாங்கம்மா போலாம். ஓ சரி விடு, என்ன பண்றது, அவன் விதி அவ்வளவுதான். நீ அழுது உடம்பு கெடுத்துக்கிடாத. ஆஸ்பத்திரியில இருந்து இப்பதான் வந்திருக்க. ஓ உட்கார வைமா. அம்மா உட்காருங்கம்மா. டேய் கார்ல இருக்க ஜாமான்லாம் எடுத்துட்டு வா. ஓ உட்கார். சரி அழாத விடுமா. நீ வாட்டி இவ்வளோ நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்த. இந்தா இவனெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டானுங்க. ஆமாம்மா, நீங்க வீட்ல இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? ஏம்மா உனக்கு என்னம்மா குறை? என் வயித்துல நீ பிறந்திருந்தாலும் அக்கா தானம்மா பெத்த பிள்ளை மாதிரி உன்னை பாத்துக்கிறா. உனக்கு ஒண்ணு தெரியுமாமா? எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில தங்கி இருந்தனோ அவங்க தூங்காம எவ்வளவு நாள் என்ன பாத்திருப்பாங்க தெரியுமா? இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அது என் கடமை தானே. அப்படி இல்லக்கா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட இப்படி பாத்திருக்க மாட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. பாசத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா? எவ்வளவு நாள் இல்லாம இருந்தது. அத்தை எப்படித்தான் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய், நீ என்ன பெரிய மகாராணியா? என் அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து வராங்கன்னு தெரியாதா உனக்கு? நீ பெரிய இவ்வளவு லேட்டா வந்து நிக்கிற? இல்ல கொஞ்சம் தலைவலியா இருந்தது, அதான் மாத்திரை போட்டு அசந்து தூங்கிட்டேன். ஆமா, ராத்திரி எல்லாம் கள்ள புருஷனோட கள்ள போட்டு இருந்திருப்பா. அதான் டயர்டா இருந்திருக்கும். டேய் என்னடா பேசுற? இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? அவன் ஏமா வெக்க பண்ணும்? கள்ள தொடர்பு வச்சிருக்கிறவ இவ தானே வெக்கப்படணும். என்ன பேசுற வைஜெயந்தி? அம்மா இவ நடத்தையே சரியில்லைம்மா. அன்னைக்கு வீரசேன கை களமா புடிச்சிட்டான். இது பாருங்க அத்தை, இவங்க எல்லாரும் என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க அத்தை. அப்ப நான் போன்ல பார்த்த மெசேஜ் எல்லாம் பொய்யா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் அத நீ டெலீட் பண்ணிட்டியா? அப்புறம் எப்படி காட்டுறது? ஏங்க இவங்க என்னங்க பேசிக்கிறாங்க? ஓ மருமக நடத்த சரியில்லைன்னு பேசுறாங்க. இவங்க எல்லாரும் என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. டேய் யாரை போய் சொல்றா? யார் போய் சொல்றா? இது பாருங்க, இது மட்டும் நீங்க நிரூபிங்க. உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் மண்ணெண்ண ஊத்தி சாவுறேன். இந்த பாவிதான் அவரை கொன்னுடுவோம் போல இருக்கு தம்பி. இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. வேணும் சொல்லிட்டு அந்த மனுஷனை நானே சாவடிக்கிறேனே. அவருக்கு இப்ப எப்படிமா இருக்கு? டாக்டர் பாத்துட்டு இருக்காங்கம்மா, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஐயோ இப்ப
இப்படி சொல்றாங்களே. என்ன பண்ண? அம்மாடி, இந்த பாரு அம்மாடி, மீனாட்சி, மாப்பிளைக்கு எதுவும் ஆயிடாது, கவலைப்படாதடா. இந்த பாரு, கவலைப்படாதுன்னு சொல்றல்ல, எதுவும் ஆகாதுமா, எதுவும் ஆகாது. இல்லம்மா, அந்த ஆனந்தி என் தாலி அறுக்கணும். அவ சொன்ன எல்லாம் நடந்துடுமா? பைத்தியக்காரிமா அவ அன்னைக்கு வந்து ஏதோ உளறிட்டு போயிருக்கிறா, அவ்வளவுதான். அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா. இல்லம்மா, ஆனந்தி என் தாலி அறுக்கணும்னு சொன்னாலம்மா, எனக்கு பயமா இருக்குமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்த பாரு, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ தைரியமாயிரு, அம்மா சொல்றல்ல, நீ தைரியமாயிரு. அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏற்கனவே ஒரு தடவை இவருக்கு அட்டாக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட அவரை நிம்மதியாவே இருக்க விடல. எல்லாருமே அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மறுபடியும் அவர் மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு தாங்கிக்கிட்டே இருந்தாரு. ஏம்மா, அந்த மனுஷன் எவ்வளவுதாம்மா தாங்கிக்கிட்டு இருக்க முடியும்? ஐயோ, இப்ப 2வது தடவை அந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா? நீங்க சொன்னா கேட்பாங்க. அம்மா, இதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன். ஐயோ, அதெல்லாம் இல்லடா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ இதுக்கு காரணம் இல்லடா. என்ன பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்க? ஐயோ, நீ என்னமா பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. மாப்பிளைக்கு எதுவுமே ஆகாது, நான் சொல்றேன் பாரு. கோர்ட் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போக கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதெல்லாம் தாண்டி பண்ணதுனால தானே இவ்வளவு பிரச்சனை ஆச்சு. அண்ணி, அப்படி செய்யலைன்னா நம்ம கைராசி கிட்ட கூறு போட்டிருப்பாங்க அண்ணி. அண்ணன் அதை பார்த்தா உயிரே விட்டுருப்பாரு அண்ணி. ஆமா மீனாட்சி, இத பாரு, நீ எதையும் குழம்பிக்காதம்மா. இத பாரு, நான் குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வைக்கிறேன். மாப்பிள்ள, கையில ஏதோ சில்லறை கொடுங்க. நானே காரணமாயிடுறேன். அண்ணி அழாதீங்க அண்ணி. இல்ல தம்பி, நான் தான் தம்பி காரணமாயிட்டேன். நான் தான் இந்த பாவிதான் அவரை கொன்னுடுவேன் போல இருக்கு தம்பி. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. வேணும் வேணும் சொல்லிட்டு அந்த மனுஷனை நானே சாவடிக்கிறேன்னு. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அண்ணி 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 சொன்னா கேளுங்க அண்ணி, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது அண்ணி. பாருமா, நம்ம குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வைக்க போறோமா. மாப்பிள்ள நல்லபடியா வந்துருவாரு. ஆமா அண்ணி. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் போய்
நம்ம குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோமா? இங்க பாருடா மீனாட்சி, நம்ம குலசாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இங்க பாருமா, இத்தனை வருஷத்துல என் புருஷனுக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் நான் குலசாமி கிட்ட காசு முடிஞ்சு போட்டதில்லை. முதல் தடவையா என் மாப்பிள்ளைக்காக, என் பொண்ணு மீனாட்சியோட புருஷனுக்காக காசு முடிஞ்சு வைக்க போறேன். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, நீ வேணா பாத்துட்டே இரு. மாப்பிள்ளை நிச்சயமா குணமாய் நல்லபடியா எழுந்துருவாருமா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா கருப்புசாமி, அப்பா நல்லபடியா காப்பாத்திடியா அவரை, மாப்பிள்ளைய நல்லபடியா காப்பாத்திடு. மடி அழாதடா, நல்லபடியா ஆயிடுவாரு. நீ வேணா பாத்துட்டே, நான் முடிச்சு போட்டுட்டேன்டா. எந்திரிச்சு நல்லபடியா நடப்பாரு, சீக்கிரம் குணமாயிடுவாரு. அழாதமா. என் புருஷன் எவ்வளவு பேருக்கு எல்லா நல்லதையும் செஞ்சிருக்காரு. ஏமா எல்லாருமே அவருக்கு சாபத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் என்னமா பாவம் பண்ணாரு? நீங்க இப்போ முடிச்சு போட்டிருக்கீங்க காசை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. இதே வாய் தானேமா அன்னைக்கு காசை வெட்டி போட்டுட்டு நல்லா அதெல்லாம் முடிஞ்சு போன கதைடா. ஏன்டா அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? பலிச்சிடுச்சு. பலிக்காதுடா, பலிக்காது. தாயோட வார்த்தை பலிக்காதுமா. எனக்கு நம்பிக்கை போச்சம்மா. இல்லடா, அதெல்லாம் உண்மை இல்லடா. சாமிக்கு நான் நல்லபடியா வேண்டிக்கிட்டு முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். நிச்சயம் நல்லதுதாம்மா நடக்கும். தாய் கோபத்துல சொல்றதெல்லாம் பலிக்காதுடா. எனக்கு அவர் உயிரோட வேணும்மா. நிச்சயமா நல்லபடியா வருவாரு. ஒண்ணு இல்ல மீனாட்சி, நானே அவரை சாவடிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேனேம்மா. இல்லடா, அவர் செத்து போயிட்டாரு. வாய் மேலே போடுவானே, வாய் மூடு. என்னால வாழவே முடியும், நடக்காது. அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஐயோ இத பாரு, அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்கறல்ல. நீ தைரியமா இரு. சாமி நம்பி, வேற எதையும் நம்ப வேண்டாம். சாமி நம்பறல்ல. நீ என்ன பண்ணிச்சு சாமி? என்ன பண்ணிச்சு சாமி? அந்த சாமிக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு அந்த மனுஷன்? எவ்வளவு பண்ணிருப்பாரு? அந்த சாமி கருணை காட்டுச்சா? இல்லையே. யார் பார்த்தாலும் சாமி விடுறாங்க. நல்லா இருக்க கூடாது, நல்லா இருக்க கூடாது, நாசமா போடணும். அவர் என்ன பாப்பா பண்ணாரு? இந்த கட்ட பண்ணிக்க ஒண்ணு இல்ல. இந்த பாரு, ஐயோ இந்த பாரு, உடம்பு வருத்திக்காத. நல்லது நடக்குமா, நம்புமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவர் எனக்கு வேணுமா. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. நம்புமா, அவர் நல்லா ஆயிடுவார் இல்லம்மா. எனக்கு ரொம்ப பயமா ஒண்ணாகாது, ஒண்ணாகாதுமா. தைரியமாயிரு, நீ சமாதானமாயிரு, சமாதானமாயிரு. உனக்கு ஏதாவது ஆயிட போது நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதடா. ஒண்ணு இல்லடா. எனக்கு என்ன பார்த்த சும்மா இருங்கண்ணே, அடிச்சுக்காதீங்க. நினைவுகளோ நெஞ்சில் கனல் தீ சுட்டதோ. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்த எந்த உணர்வையும் வெளிக்காட்டாம இருந்த. வாங்க வாங்க.
உள்ள வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. மங்களம், மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. அதோ வரேங்க. உட்காருங்க. என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள, ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டீங்க, அப்புறம் ஆளையே காணோம். மனசு கொஞ்சம் சரியில்லை, அப்படியே வெளியூர் போய் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். சுரேஷ் எங்க ஆளையே காணோம்? அவன் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்ன மாப்பிள்ள அவனை விட்டுட்டு வந்திருக்கீங்க? மாப்பிள்ள, நீங்க இல்லாத போதே தேவையில்லாம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வாயை விட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப நீங்க இல்லைன்னதும் பிரச்சனை பண்ண போறான். ஏங்க, உங்க அண்ணன் அண்ணியும் மனசுல என்னதாங்க நினைச்சிட்டு இருக்காங்க? ஒழுங்கா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பேசாம கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம ராஜேந்திரனை தூண்டி விட்டுட்டு இப்ப யாருமே சொத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. என்னவோ ரொம்ப நல்லவங்க மாதிரி சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த மீனாட்சி புத்தியே இப்படிதாங்க. அவ சொல்றத எப்பவுமே நடக்கணும். பாம்பு புத்திங்க அவளுக்கு. ஊர்ல மீனாட்சின்னா ரொம்ப நல்லவன்னு எல்லாரும் நினைக்கணும். பண்றதெல்லாம் பித்தலாட்டம். புருஷனை பொண்டாட்டி என்ன நடிப்பு நடிக்கிறாங்க? சரியான ஃப்ராடுங்க. வாய மூடி. சத்தம் போடுறீங்க? வளர்மதி இந்த நிலைமையில இருக்கும்போது இப்படி கத்துறீங்களே மாப்பிள்ள. ஏங்க, உங்க பொண்ணு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா, அதை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணுமா? என்னமோ எங்க அண்ணி தான் இவ வாழ்க்கையை கெடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இவ்வளவு சொல்றாளே, எங்க அண்ணி இவளுக்கு எவ்வளவு பண்ணிருப்பாங்க. இந்த வாழ்க்கை இவளுக்கு யாரால கிடைச்சது? கண்ணினால. என்னமோ இன்னைக்கு இவ்வளவு பாசமா இருக்க மாதிரி இருக்கீங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க. ஏன் உங்களெல்லாம் மன்னிச்சுட்டு உங்களோட வந்து சந்தோஷமா இருக்க தெரியுது. ஆனா எங்க அண்ணனும் அண்ணியும் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? சரி, அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிச்சுட்டு அவளை ஏத்துக்க தெரியாதா? அங்க வந்து இருக்க தெரியாதா இவருக்கு? மாப்பிள்ள, நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீங்களும் அவங்க செய்யறதெல்லாம் திருப்தி இல்லாம தானே இருந்தீங்க. நீங்க இப்ப திடீர்னு இப்படி பேசுறீங்களே மாப்பிள்ள. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்த எந்த உணர்வையும் வெளிக்காட்டாம இருந்த. அன்னைக்கு கண்ணு அண்ணி வீட்டை விட்டு வெளியே போகும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? அவளை போகாதுன்னு சொல்ல முடியல, போறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. எங்க அண்ணன் எங்க குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா? அது எனக்கு தான் தெரியும். எங்க அண்ணி எங்க இருந்தோ வந்தவங்க தான். ஆனா நாங்களாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவங்க எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா? எங்களுக்காக கஷ்டப்பட்ட அண்ணனும் அண்ணியும் எதுவுமே வேணான்னு வீட்டை விட்டு போகும்பொழுது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசாம நின்றுட்டு இருந்தேன். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்ட போது கூட நான் பட்ட வேதனை எனக்கு தாங்க தெரியும். அப்பவும் என்னால எங்க அண்ணன் கிட்ட என்னால எதுவுமே பேச முடியல. ஏமாப்ல, இன்னைக்கு இவ்வளவு வருத்தப்படுற நீங்க அன்னைக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் வீட்டை விட்டு போகும்போது வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு ஏதோ புதுசா பேசிக்கிட்டு இருக்கீங்களா மாப்ள? சடகோபன் கேஸ்ல நான் விடுதலையாய் வெளியில வந்தேன் கோர்ட்ல இருந்து. அப்போல இருந்தா நான் இந்த மாதிரி மாறிட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் அந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் உங்க பொண்ணுதான்.